உங்க மேல தப்பு இல்லாத போதும் உங்களை தப்பானவரா காட்டுறாங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றார், உன் உண்மையை நான் எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கேளுங்க. ஏசாயா 54:17 இப்படி சொல்லி இருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதிரா சொல்லப்படுற பொய்யான வார்த்தைகள் கடைசியில உங்களை அழிக்க முடியாது. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், கேளுங்க. ஒரு பெண் ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கடை கணக்குல பணம் குறைஞ்சிருச்சு. முதலாளி எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள தான் குறை சொன்னாரு. அவங்க நான் பணம் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனா யாரும் அவங்கள நம்பல. அந்த இரவு வீட்டுக்கு வந்து ஏசப்பாகிட்ட அழுதுட்டு, என் உண்மை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னாங்க. மறுநாள் கணக்கை மறுபடியும் பார்த்தப்போ ஒரு ரசீது தவறான இடத்துல பதிவு செய்யப்பட்டிருந்தது. பணம் குறையவே இல்லைன்னு தெரிஞ்சதும் முதலாளி எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாரு. அவங்க யாரையும் பழிவாங்கல. தேவன் அவங்களோட உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் நடக்கலாம். இப்போ எல்லாரும் உங்களை தப்பா நினைக்கலாம், ஆனா உங்க உண்மை தேவனுக்கு தெரியும். நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. தேவன் சரியான நேரத்துல உங்களுக்காக பேசுவாரு. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, தப்பு இல்லாம குறை சொல்லப்படுகிறவர்களுடைய உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர்களுடைய மனசுக்கு சமாதானம் தாருங்கள். பழிவாங்காமல் உங்களை நம்பி நிற்கும் பலனை கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வார்த்தை தேவைப்படுற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.